நான் 20 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு மட்டக்களப்புக்கு வந்தது. அப்பாட லாஸ்ட் ஃபியூனரலுக்கு பிறகு இன்றைக்கு தான் நான் வந்தது. அதோட சில விஷயங்கள் இப்போ அம்மாவுக்கும் தெரியும். நான் மேலே போன டைம் சில பேர் எங்களோட அப்பாட அசாசினேஷனுக்கு காரணமான ஆட்கள் இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. இந்த நீதி வந்து அப்பாவுக்கு மட்டும் கிடைக்கிற நீதியா இருக்காது. There are many people who suffered. முதலாவதாக இன்றைக்கு வந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. நான் 20 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு மட்டக்களப்புக்கு வந்தது. அப்பாட லாஸ்ட் ஃபியூனரலுக்கு பிறகு இன்றைக்கு தான் நான் வந்தது. அது ஒரு மரியாதை செலுத்துறேன்னு சொல்லலாம். இல்லைன்றால் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல் சர்ச் ஆஃப் பீஸ் என்று சொல்லலாம். இல்லைன்றால் அவர் எதுக்கு போராடினது என்ற ஒரு காரணத்தை திருப்பி இன்னும் கிழக்கு மாநிலத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இட்ஸ் ஆல்சோ இட்ஸ் அன் அவேக்கனிங் கால் என்று சொல்லலாம். ஸோ நான் இங்கே வரும்போது வந்து சில விஷயங்கள் இப்போ அம்மாவுக்கும் தெரியும். நான் மேலே போன டைம் சில பேர் எங்களோட அப்பாட அசாசினேஷனுக்கு காரணமான ஆட்கள் இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. அவர்களுடைய கேஸுகள் நாங்கள் திருப்ப திறக்கிறதா இல்லையான்ற முடிவில் நான் அம்மாவோட பேசும்போதும் நான் ஒரே ஒரு விடயம் சொன்னது வந்து இந்த நீதி வந்து அப்பாவுக்கு மட்டும் கிடைக்கிற நீதியா இருக்காது. There are many people who suffered under the hands of the Sri Lankan states as well as the other perpetrators, the people who betrayed the Tamil cause, the people who worked against the Tamil cause and the Tamil people. So I'm glad that I'm here today. ஏனென்றால் இங்கே இருக்கிற பார்லிமெண்டேரியன் இப்ப சாணக்கியநாதன், மிஸ்டர் சாணக்கியநாதன் இஸ் வெரி vocal. எங்களோட இஷ்யூவை வந்து ஓப்பனா எந்த ஒரு பயமும் இல்லாமல் பேசுறதுக்கு வந்து எங்களுடைய நன்றி. I think the war is over. That doesn't mean the struggle is over. So I think you guys, I'm sorry, the people of particular should continue the fight, continue the struggle for justice for all those who have died, justice for all those who are in the states, because until there is a real solution for Tamil people, the struggle should continue. So then only there is a meaning for people like my father who gave the life for the Tamil cause will be justified. Thank you.